சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது மட்டும் இல்ல, அக்கா இதுல போய் கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் மாமா. ஆனா இன்னைக்கு டாப் ரேட்டிங்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வெற்றி அடைஞ்சிருக்கா. அது எப்படிக்கா உங்களால மட்டும் இத கணிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது? இது அதிர்ஷ்டம் சொல்றதா இல்ல உங்க நாலேஜ்னு சொல்றதாக்கா? அதிர்ஷ்டத்தை நம்புறவ இல்ல இந்த ஆதிசங்கரி, அறிவை நம்பி செயல்படுறவ. ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அத பத்தி முழுசா ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதுல இறங்கி செயல்படணும். அப்படி செயல்படும் போது நாம நினைக்கிறது மிஸ் ஆகாது. ஏய், எப்படா இந்தியாவுக்கு வந்த? ஏய், நான் வந்து 2 days ஆச்சுடா இந்தியாவுக்கு. 2 days ஆச்சா? எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. எல்லாம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் ஃபோன் கூட பண்ணல. ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்டு ரீனாவும் இப்ப கிளம்பி உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோமே. ஹேய், என்னடா அது சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுக்குற? சரி, நீ கிளம்பி வா, எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். ஓகேடா, டன் டன், பை பை. அவன் செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டான். ஓகே, இதுலயாக்கா? ஆனா எனக்கு அதுல- என்ன செழியன் சொல்லு. ஏதோ முக்கியமான ஒர்க்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? ஃபாரின்ல இருந்து என் ஃப்ரெண்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம வீட்டுக்கு வராங்க. யாரு? சுந்தரா? ம், அந்த சாப்பாட்டு ராமனா? அவனா வரான்? அட, அவனே தான் சர்ப்ரைஸ் கொடுக்கறானா. சர்ப்ரைஸ் ராஸ்கல். நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தவனுக்கு இன்னைக்கு நம்ம வீட்ல பெரிய விருந்து வச்சு நாம சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? அதுக்கு என்ன, பிரமாதமா பண்ணிடலாம். கண்ணம்மா, கொஞ்சம் வாங்க. சொல்லுமா. வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. நான்வெஜ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சரசு கிட்ட சொல்லி எல்லாத்தையும் குவிக்கா ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா, பிரமாதப்படுத்திடலாம். முருகா, நாங்க சொந்த ஊரை விட்டு வந்தாலும் உன்னை விட்டு வர எனக்கு மனசே இல்ல. நீ என் கூட இருந்தா எனக்கு அதுதான் மிகப்பெரிய பலம். இந்த வீட்ல வாழணுங்கிற முடிவோடு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நிலைமை, என்னால இந்த வீட்டு வாசல கூட மிதிக்க முடியாம தோட்டத்திலேயே இங்க இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல தங்க வேண்டியதா ஆயிடுச்சு. அந்த நிலைமை மாறணும். முறைப்படி இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்டுக்குள்ள போகணும். பூஜை ரூம்ல விளக்கேத்தணும். இத பாருங்க, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்துருங்க. நேரம் இல்ல, எல்லாரும் பசியோட காத்துட்டு இருப்பாங்க. போங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஐயோ, ஏதோ செலை வச்சிருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. இந்த காயத்ரி என்ன எடா கூட பண்றான்னு தெரியலையே. இது ஆதிசங்கரிக்கு தெரிஞ்சது இவளோட சேர்த்து நம்மளையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவா. காயத்ரி, என்ன இது தோட்டத்துல சிலைய வச்சிருக்க? பாட்டி, இது திருச்செந்தூர் சிலை. அது தெரியுது, இது எதுக்கு இங்க கொண்டு வந்து வச்ச? ஐயோ பாட்டி, முருகர் சிலை தோட்டத்துல இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்கும். அதுக்காக தான் இங்க வச்சிருக்கேன். காயத்ரி, இந்த வீட்ல ஒரு துரும்ப எடுத்தாலும் சரி, ஒரு துரும்ப வச்சாலும் சரி, ஆதிசங்கரியோட உத்தரவு இல்லாம யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதுதான் இந்த வீட்ல எழுதப்படாத சட்டம். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க, இது ஆதிசங்கரிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். தெய்வம் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறத யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா பாட்டி? நீ செஞ்சது தப்பு இல்ல, ஆனா ஆதிசங்கரி உத்தரவு இல்லாம செஞ்சது தப்பு. இது ஆதிசங்கருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியலையே.
இத பாருங்க, இந்த ஆதிசங்கரி சொன்னா சொன்னதுதான். மீறினீங்க, நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. மைண்ட் இட். ஆதிசங்கரி கோமா வரா. இந்த சிலையை பத்தி நிச்சயமா கேப்பா. ஏதாவது உளறி கொட்டிடாத, அமைதியா இருந்தா அதுவே போதும். நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சரிங்க பாட்டி. நான் சொல்றதுக்கு ஆமாங்கிற மாதிரி தலையாட்டினா மட்டும் போதும். இல்ல இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிங்க பாட்டி. என்ன இது? கோவில் இருக்க வேண்டிய சிலையெல்லாம் தோட்டத்துல வச்சிருக்கீங்க. யாரு கேட்டு இதெல்லாம் செய்றீங்க? கோயில் மாதிரி இருக்கிற வீட்டுக்கு சாமியை தேடி வந்த மாதிரி இருக்கு. இது நல்லது தானே? கண்ணம்மா, நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். செழியனுக்கு அடிக்கடி ஆபத்து நடந்துகிட்டே இருக்குல்ல. வீட்டுல முருகன் சிலைய தோட்டத்துல வச்சா அந்த ஆபத்து விலகி செழியன் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பான்னு முருகன் என் கனவுல வந்து சொன்னாரு. செழியனுக்கு எந்த ஆபத்தும் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு நான் தான் இவளை இந்த முருகன் சிலையை இங்க வைக்க சொன்னேன். முருகரே கனவுல வந்து சொன்னாரா? தத்ரூபமா வந்து சொன்னாரு. முருகன் சொல்லிருக்காருங்கிறீங்க. கண்ணம்மா, நீங்க அதை செஞ்சிருக்கீங்க. அப்ப எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஏய், உன் பேர் என்ன? காயத்ரி. முருகர் சிலைக்கு நீதான் தினமும் பூஜை பண்ணி நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? சரிங்கம்மா. கண்ணம்மா, விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டீங்கல்ல? எல்லாம் சொல்லிட்டேன். சரசு மார்க்கெட் போயிருக்கா. வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிடலாம். கூட இருந்து பாத்துக்கோங்க கண்ணம்மா. நான் பாத்துக்கிறேன்.